ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னு பார்க்குறீங்களா? ஃபேமிலியோட அவுட்டிங் போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேன்றதுனால பசங்களுக்கும் லீவு, என்னுடைய ஹஸ்பண்ட்க்கும் லீவுன்றதுனால ஊருக்கு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாரும் அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதுவும் இல்லாமல் மூவிக்கு போய் பல மாதம் ஆச்சுங்க. சரி, ஒரு நல்ல மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கூலிக்கு போகலாமா அப்படின்னு யோசிச்சா அது ஏ சர்டிஃபைடு மூவி போட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸ் பார்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணோம், வேறு ஏதாவது மூவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் மகா அவதார் நரசிம்மா அனிமேஷன் மூவி ஒன்று இருந்துச்சுங்க. இது அனிமேஷன் மூவியாக இருக்கே, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ பார்த்தப்போ எல்லாமே நல்ல ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. ஸோ அந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். டிக்கெட் எங்கே போட்டிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரி ப்ரொவிடன்ஸ் மாலில் இருக்கிற பிவிஆரில் தான் போட்டிருந்தோம். 12 மணி ஷோ. ஸோ நாங்கள் ஒரு 11:00 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம மூவிக்கு மட்டும் போகாமல் இன்னும் பாண்டியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரலாம். சரி, மூவியும் பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஹோம் அப்ளையன்சஸ் ஷோரூம்லேயும் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவர் ரூமில் டீ போட சுடுதண்ணி வைக்கிறதுக்கெலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம இன்றைக்கி ஒரு வேலையாக வச்சுட்டு தான் வந்திருந்தோம். சரி, ஓகே, அப்போ எந்த ஷாப்புக்கு போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னார், ஃபஸ்ட்டு நம்ம மூவி பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே போகலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன்னா இப்போவே டைம் ஆகிடுச்சு. பாண்டிச்சேரியில் நாளுக்கு நாள் டிராஃபிக் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கே தவிர டிராஃபிக் குறைஞ்சபடே இல்லைங்க. மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்குங்க. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பிவிஆர் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நேராக போயிட்டு நம்ம பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தியேட்டருக்கு போக வேண்டியது தான். பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பீச் ரோட்டில் செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மார்னிங் டைமில் மார்ச் ஃபாஸ்ட் அதெல்லாம் நடக்கும். ஈவினிங்கில் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பாரம்பரியமான டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருந்தேன். பட் அங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க்கிங்க்கு இடமே இருக்காதுங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. பட் நான் இந்த வாட்டி முடிஞ்சால் போவேன், இல்லைனா வீட்டுக்கு கிளம்பிடுவேங்க. சாதாரண நாளே பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குங்க. இன்றைக்கி லீவ் டேஸ்ன்றதுனால இன்னும் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பேஸ்மெண்ட் 1 ஃபுல்லானதுனால நம்ம பேஸ்மெண்ட் 2க்கு காரை பார்க்கிங்கில் போட்டாச்சு. தியேட்டருக்கு போனாலுமே என்னங்க, பசங்க பாப்கார்ன் வேணும், பெப்சி வேணும், இதே தாங்க அடம் பிடிப்பாங்க. ஸோ வீட்டிலே எல்லோரும் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி எங்களுக்கு பாப்கார்னும் பெப்சியும் வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிவிஆரில் ஒரு பெஸ்ட்டு ஆஃபர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேமிலியோடு போனீங்கன்னா இந்த அன்லிமிட்டெட் பாப்கார்ன் பெப்சி நீங்கள் போட்டுக்கிறது தான் நல்லது. இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே மட்டும்தான். ஸோ இந்த 3 நாளைக்கு மட்டும்தான் இந்த அன்லிமிட்டெட் ஆஃபர் இருக்குது. அடுத்தது நான் இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனேங்க. சரி, அனிமேஷன் மூவி எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. இது காட் விஷ்ணுவோடைய மூவின்னு சொல்லலாம். அவருடைய 2 அவதாரத்தை தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. அனிமேஷன் மூவியாக இருந்தாலும் பட் இந்த படத்தை அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு ஒர்த்தான மூவிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கிட்ஸோட இந்த படத்துக்கு போகிறது பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான், நம்ம படம் முடிச்சாச்சு. இது ஒரு 2 hours 10 minutes மூவி தான். அவ்வளோதான், நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்த்து முடிச்சுட்டு இப்போ கிளம்பியாச்சு. வெளியில் பார்த்தா எல்லா இடமும் ஒரே ஃபுல்லுங்க. அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட்க்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்குறதுக்காக வசந்த் & கோ போயிருந்தோம். ஸோ அங்கே ஒரு பர்ச்சேஸை முடிச்சுட்டு வசந்த் & கோ பக்கத்தில் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குங்க. அந்த ஐஸ்கிரீம் ஷாப் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியோட ரொம்பவே ஃபேவரட்டான ஷாப்புன்னு சொல்லலாம். இன்றைக்கி அங்கே ஒரு புது ஃப்ளேவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி வித் ப்ளூபெரி ஃப்ளேவர். ஸோ நாங்கள் எல்லாருமே அதை வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருந்துச்சு ஜிஆர்டின்னு. ஸோ அதையும் போய் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டிக்குள்ளே போனால் அவ்வளோ கூட்டங்க. ஜிஆர்டிக்குள்ளே நகை விலை அவ்வளோ விற்குதுன்னு பார்த்தா நகை கடையில் ஆனால் கூட்டம் குறைஞ்ச பாடு இல்லைங்க, அவ்வளோ கூட்டங்க நகை கடையில். நாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகல, நம்ம பட்ஜெட்டும் அது கிடையாது. ஸோ நம்ம ஒரு சின்ன ஒரு வெள்ளி பொருள் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். ஸோ அதை மட்டும் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்ததாக வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரா போயிருந்தோம். பாண்டிச்சேரியிலே ரொம்ப ஃபேமஸுங்க வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸு. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரசமலாயும் பாசுந்தியும் தான் என்னுடைய ஃபேவரெட்டு. ஸோ அங்கே போய் பார்த்தோன்னா நம்ம கிருஷ்ணர்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்வீட் பேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க.
அவ்வளோதான் நம்ம கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு ஜாலியாக கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.